ராமரோட கதை கேட்கலாமா குட்டீஸ்? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது தமிழ் இதிகாச நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதோட ராமரோட பிறப்பு பற்றி பார்க்கறதுனால இது ராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது. அயோத்திய தசரத மகாராஜா நீதியுடன் அவர் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. அவருக்கு கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா என்ற 3 மனைவிகள் உள்ளன. புத்திரன் பேர் இல்லாததால் இவங்க புத்திர காமஸ்தேனுங்கிற யாகத்தை செஞ்சாங்க. யாகத்தின் பலனாக இவங்களுக்கு 4 மகன்கள் பிறந்தாங்க. ராமர் கௌசல்யாவின் மகனாகவும், பரதன் கைகேயின் மகனாகவும், லக்ஷ்மணன் சத்ருகன் சுமித்ரையின் மகனாகவும் பிறந்தாங்க. ராமர் திருமாலின் அவதாரமாக இந்த ஊரில் இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்த பிறந்தார். அதுக்கப்புறம் ராமரோட இளமை மற்றும் கல்வி பற்றி பார்க்கலாம். ராமன், லக்ஷ்மணன் இருவருமே விஸ்வாமித்ர முனிவர் தன் யாகத்தை காக்கிறதுக்கு அழைத்து சென்றாங்க. ராமன் அங்கே தாடகை, சுபாகு போன்ற அரக்கர்களை அழித்தது மட்டும் இல்லாமல் தன் தெய்வீக சக்தியை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கல்வி எல்லாத்திலையுமே ராமன் சிறந்து விளங்கினார். சீதாவின் சுயவரம் பார்க்கலாம். மிதிலை நாட்டின் அரசர் ஜனகர் தன் மகள் சீதைக்கு சுயவரம் நடத்தினாங்க. சிவதனுசுங்கிற வில்லை எடுத்து, சிவதனுசுனா வில்லு, அதை எடுத்து வளைத்து தகர்க்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனையாக இருந்தது. பல அரசர்கள் தோல்வியுற்றுமே அதில் வின் பண்ண முடியலை. இதனால் நம்ம ராமர் அதை உடைச்சிட்டாரு. சீத்தை ராமனையும், ஊர்மிளா லக்ஷ்மணனையும், மாண்டவி பரதன், சுருதிகீர்த்தி சத்ருகன் ஆகிய 4 சகோதரர்களும் 4 சகோதரிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராமரை பட்டாபிஷேகம் செய்ய தீர்மானித்தார் நம்ம தசரதர். மாந்திரையின் தூண்டுதலால் கைகேயி 2 வரங்கள் கேட்டாங்க. பரதன் அரசனாக வேண்டும், ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். தந்தையின் வாக்கை காப்பாற்ற வனவாசம் சென்றார் நம்ம ராமர். அவரோட லக்ஷ்மணன், சீத்தை ஆகிய 3 வனவாசத்தில் ஈடுபட்டாங்க. சித்திரகூடம், பஞ்சவடி போன்ற இடங்களில் வாழ்ந்தார் நம்ம ராமர். அதுக்கப்புறம் அரக்கன் ராவணன் தன் தங்கை சூர்பனை இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்கக்கிட்ட வம்பு இழுத்ததுனால மூக்காறுபட்டு அவமதிக்கப்பட்டாங்க. அதனால் தன் அண்ணன் ராவணனை நாடி சென்ற சூர்பனகை, ராவணன் ராடி சென்றார் நம்ம சூர்பனகை. ராவணன் சீத்தையை பார்த்த உடனே முனிவர் வேஷம் போட்டு சீத்தையை கடத்த முயற்சி செய்தார். நம்ம பறவை ஜடாயு எவ்வளவுதான் போராடி பார்த்துமே நம்ம சீத்தையை காப்பாற்ற முடியவில்லை. கடைசியில் ஜடாயு உயிர்தான் நீத்தார். அதுக்கப்புறம் அனுமன் மற்றும் வானரசேனை பற்றி பார்க்கலாம். ராமன் சுக்ரீவனை சந்தித்து வாலியை வதம் செய்து உதவினார். சுக்ரீவன் வானரசேனையை வழங்கினார் நம்ம ராமனுக்கு. அதுக்கப்புறம் அனுமர் கடலை தாண்டி லங்கையை சென்று சீத்தையை கண்டார். ராமனின் மோதிரத்தையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ராமன் மற்றும் சீத்தை படும் வேதனையை தாங்க முடியாத நம்ம அனுமன் இலங்கையையும் எரித்தார். அதுக்கப்புறம் மறுபடி சீத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு ராமர்கிட்டையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராமசேது கட்டப்பட்டது. பெரும் போர் நடத்தப்பட்டது. இறுதியில் ராமர் பிரம்மாஸ்திரம் கொண்டு நம்ம ராவணனை வதம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அக்னி பரீட்சை பற்றி பார்க்கலாம். சீத்தையின் தூய்மையை நிரூபிக்க அக்னி பரீட்சை நடத்தப்பட்டது. அக்னி சீத்தையை காயமின்றி வெளியே கொண்டு வந்தது. ராவணனின் தம்பி விபூஷன் லங்கையை ஆட்சி செஞ்சாங்க. ராமன் ராமராஜ்யம் செய்ததுக்காக அயோத்தி திரும்பினாங்க. அதுக்கப்புறம் அயோத்தி திரும்பி 14 ஆண்டுகள் முடித்துமே ராமன், லக்ஷ்மணன், சீத்தை 3 பேருமே அயோத்தி திரும்பினாங்க. அவங்களுக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டது. ராமராஜ்யம் நீதி, அமைதி, வளம் நிறைந்த ஆட்சியாக அமைந்தது. மக்களின் சந்தோஷத்தால், சந்தேகத்தால் மீண்டும் சீத்தை வனவாசம் சென்றாங்க. அங்கே அவங்களுக்கு லவா, குசா என்ற 2 மகன்கள் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் சீத்தை ராமனோட வாழை பிடிக்காததால் தன் தாயான பூமாதேவியுடனே இணைந்தார். ராமர் தன் அவதாரத்தை முடித்துவிட்டு பரமபதம் அடைந்தார். ராமாயணத்தின் அடித்தளம் என்னன்னா, தர்மமே வாழ்வின் அடையாளம், தீமை எத்தனை வலிமை பெற்றாலுமே தோல்வியே என்பது தான் ராமாயணத்தின் அடித்தளமாக இருந்தது. இதோட நூல் குறிப்பு என்னன்னா, ஆசிரியர் கம்பர். இது பெயர் கம்பராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது. மூல நூல் எழுதியவர் வால்மீகி. பிரிவுகள் 6 காண்டங்கள் உள்ளன. 118 படலங்கள் உள்ளன. 10,589